யாரால யார் வாழ்க்கை நாசமா போச்சு? உங்க பொண்ணாலதான் என் வாழ்க்கை நாசமா போச்சு. உங்களால என் குடும்பமே என்ன விட்டு போச்சு. 15 லட்ச ரூபா கடன் வாங்கி ஊதாரியா சுத்துறேன்னு சொன்னீங்க. உங்க பொண்ணு ஊதாரியா செலவு பண்ணதாலதான் 15 லட்ச ரூபா கடன்காரனா நிக்கிறேன். உங்க பொண்ணு ரோட்டு கடையில 20 ரூபாய்க்கு காபி குடிக்க மாட்டா. 280 ரூபாய்க்கு ஸ்டார் பாக்ஸ்ல கேப்புச்சினோ தான் குடிப்பா. மணியோட வேல்யூ உங்க பொண்ணுக்கும் தெரியாது, மனுஷங்களோட வேல்யூ உங்களுக்கும் தெரியாது. மரியாதை எங்கிட்ட போயிருங்க, இல்ல என்ன பண்ணுவோன்னு எனக்கே தெரியாது. என்னப்பா பெரிய மரியாதை? ஓ, மானவ மரியாதை எங்களுக்கு மட்டும்தானா? ஏன் எங்களுக்கு கிடையாதா? செத்துட்டு போறா சார் எங்க அப்பா. நாளைக்கு ஒரு முன்னாடி என்ன மூஞ்சி வச்சிருக்க? இப்ப நீங்க பாட்டு எகிரிக்கிட்டு வரீங்க. அவ முட்டாள்தனமா இந்த சேலஞ்ச் அக்செப்ட் பண்ண போது எனக்கு தெரியும், கண்டிப்பா ஒரு நாள் பிரச்சனையில மாட்டுவான்னு. அதான் என் அப்பா என் கடன் அடக்கி கொடுத்த சொத்து பத்திரத்தையும் நகையும் பத்திரமா வச்சிருக்கேன். அதை வச்சு உங்க பொண்ணோட கடன் அடைப்பேனே தவிர உங்க சொத்தை வித்து என் கடனை அடைக்க சொல்ல மாட்டேன். ஒரு பொண்ணை எப்படி சேஃபா பாத்துக்கணும் என் வீட்டை சொல்லி வளர்த்துருக்காங்களே தவிர ஒரு பொண்ணை வச்சு எப்படி சேஃப்டி ஆயிக்கணும் என் வீட்டை சொல்லி கொடுத்து வளர்க்கல. இனிமேல் உங்க பொண்ணை தேடி ஒரு கடன்காரனும் வரமாட்டான். உங்க பொண்ணை என்ன தேடி வர சொல்லாதீங்க.